கூட ஆக்டர் அமீர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட டைரக்டர் பயணம் வந்து. பட் ஆக்டர் பயணம் வந்து 2009லேருந்து டைரக்டர் பயணம் வந்து 3 படம் முடிச்சுட்டு ஆக்டர் பயணம் வந்து யோகியிலேருந்து ஆரம்பிச்சது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க யோகிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பயணத்தை? இல்லை, அப்படி நான் ஆக்டர் டைரக்டர்னு பிரித்து பார்க்கல. சின்ன வயசுலேருந்து சினிமான்றது அது ஒரு கனவு. ஓகே. நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு நான் பார்க்காத வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியாத வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கேன். நான் லோடுமேன் வேலைலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே. பட் எங்கே போனாலும் எனக்கு ஒரு இடத்துல வந்து நின்று இது இல்லை என்னுடைய பயணம்ன்றது மட்டும் என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போ இது இல்லைங்கும்போது அப்போ எதுன்னு தேடி தான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். ஓகே. ஸோ அதனால தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி தான் நான் சென்னைக்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். ஓகே. ஓகே. ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து சேர்ந்தது தான் நான். அப்படி தான் டைரக்டரானு. சினிமாவில் நான் எதுவாவது இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு இது. ஏன்னா சினிமாவை அவ்வளோ நான் நேசிச்சிருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல் மீடியான்றது எனக்கு தெரியும். பட் ஆக்டிங்கிறது வந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட என்னை வந்து சினிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, சினிமா வியாபாரத்தை அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சினிமா தெரியும். எது மக்களை சென்றடையும், அவங்களுக்கு எதை விரும்புகிறாங்க, என்ன அவர்கள் எதெல்லாம் ரசிக்கிறாங்க, எப்போல்லாம் அவங்க ரசனை மாறிக்கிட்டே இருக்குன்றது எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். பட் சினிமா வியாபாரம், சினிமாவுக்குள்ளேன்னு ஒரு உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு கிராமர் இருக்கும். இப்படிலாம் போனால் ஹீரோவாகலாம், இப்படிலாம் போனால் டைரக்டர் ஆகலாம், இப்படிலாம் போனால் ப்ரொடியூசர் ஆகலான்னு. அந்த ரூட்டு எனக்கு இன்னும் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு தேவையும் இல்லை. அப்படி தான் நான் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வெறுமன நடிகனாக என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன்னா பருத்திவீரன் தான் எனக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகே. ஓகே. ஏன்னா பருத்திவீரனோட ஸ்கிரிப்டை நான் என்னோடய நெருங்கிய 2 நண்பர்கள்ட்ட, ஒன்று ஆர்ட் டைரக்டர் அவர் இறந்துட்டார், இன்னொருத்தர் நண்பர் ரமேஷ் கிருஷ்ணன் சொல்லிட்டு அதர்மம் படத்தோட டைரக்டரு. அவர் தான் நீண்ட காலம் எனக்கு நண்பர். எனக்கு திரைத்துறையில் பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் கூடாது. அவங்க 2 பேர்த்திட்ட அந்த ஸ்கிரிப்டு சொன்ன உடனே 2 பேரும் சொன்ன ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு என்கிட்ட சொன்னது, இது நீ நடிக்க வேண்டிய படம்ல, இது எப்படி இன்னொரு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு நாள் எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டைரக்ஷன் தான். ஏன்னா இன்னொருத்தரை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நான் வெளியில் நின்று வேலை செய்கிறதுல இருக்கிற சுகம் எனக்கு அது கிடைக்காது. அப்போ தான் நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியும். நான் உள்ளே நின்றேன்னா என்னால் அதை ஃபைன் டியூன் பண்ண முடியுமான்னு தெரியலைன்னு தான் நான் பருத்திவீரனை சூர்யா தம்பியை வச்சு எடுத்தேன். பட் அந்த பருத்திவீரனில் ஏற்பட்ட ஒரு சின்ன உரசல், மனக்கசப்பு, தயாரிப்பாளரோட அந்த டைமில் இருந்த கோபம், ஒரு கலைஞனுக்கே உண்டான கோபம் அல்லது அன்றைய வயசுக்கு உண்டான கோபம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அதுதான் என்னை யோகியை எடுக்க வச்சது. ஓகே. ஓகே. பட் யோகி வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறதுலாம் இல்லையா? இல்லாட்டி நீங்கள் யார்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்ககிட்ட வந்ததா? அதெல்லாம் யார்கிட்டையுமே தொடங்கும் போதே அப்படி தான் தொடங்கணும். நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு கதை தொடங்கியிருந்தோம். சுப்பிரமணிய சிவா தான் லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்கிரிப்டை பண்ணுவோம், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கான ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் மூவிக்கான இன்ஸ்பிரேஷன் இதை பண்ணுவோன்னு சொல்லி சுப்பிரமணிய சிவா தான் கொண்டு வந்தார். இல்லைனா அது வேறு படமாக தான் வந்திருக்கும். பட் ஓகே, அவரை நான் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவரோட சஜஷன் கேட்குறதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால் நான் அதை பண்ணேன். அப்புறம் யோகிக்கு பின்னாடி வந்து நான் திரும்ப டைரக்ஷன் தான் போனேன். ஆதிபகவன். பட் ஆதிபகவனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இருந்த விஷயங்கள் என்னென்னா, டைரக்டர் யூனியனு, எலெக்ஷனு, பெப்சி எலெக்ஷனு, ஒன்று மேலே ஒன்று போய் என்னுடைய அந்த இடத்துல ஒரு 4-5 வருஷம் என்னோடய ட்ராவல் வேறு பக்கம் திரும்பிடுச்சு. அப்புறம் 2009க்கு யோகி நடக்கும் பொழுது இருந்த ஈழ பிரச்சனைக்கான அரெஸ்ட்டு, சிறைக்கு போனது, அது இதெல்லாமே என்னை வேறு பக்கம் கொஞ்சம் திருப்பிடுச்சு. ஸோ அப்போ டைரக்ஷன், ஆக்டிங் 2மே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆமவேகத்தில் தான் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதெல்லாம் நான் 2லேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு ஆக்டிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நிறைய கேட்பாங்க, சார் இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு. பட் நான் எதையுமே மண்டையில் ஏற்றிக்கிறதே இல்லை. அது எனக்கு சரியாக வராதுன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா இன்னொருத்தரோட டைரெக்ஷனில் போய் நடித்து அங்கே இருக்கிற பல சிக்கல்கள் எனக்கு தெரியும். அது அப்படி தான் பேரன்பு கொண்ட பெரியவர்களேன்னு ஒரு படம் நான் நடிக்க போய்
அதோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல்லையே நடந்தது எல்லாமே அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. புரிதல் இல்லாமல் போகுது வைக்குது, அந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால நான் வெளியே போய் நடிச்சு தேவையில்லாமல் கெட்ட பேரை உருவாக்கிக்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நானே நிறைய கெட்ட பேர் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தா புதுசாக போய் வேறு வாங்கிட்டு வர முடியாது. ஆல்ரெடி என்கிட்டே நிறைய லக்கேஜ் இருக்குது, இன்னும் புதுசாக போய் யாருக்கிட்டேயோ போய் லக்கேஜ் ஏன் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிடுறது. டைரக்டர் வெற்றிமாறன் கேட்டதுனால தான் இப்போ வடசென்னைக்குள்ளே உள்ளே போகக்கூடிய சூழல். இப்போ நீங்கள் நான் உட்காந்துருக்கிற இதே சோஃபாவில் தான் உங்கள் பொசிஷனில் நான், என் பொசிஷனில் வெற்றி, இப்படி தான் தொடங்குச்சு இந்த வட சென்னைக்கான தொடக்கம். வெற்றிமாறன்றதுனால நான் ஈஸியாக உள்ளே போயிட்டேன். ஓகே. வெற்றிமாறனுக்கு உங்களுக்கு இருக்கிற நட்பு வந்து ரொம்ப வருஷமாக இருக்கா? இல்லை, எங்கேயாவது பார்த்தா ஹாய் பாய் சொல்கிற இடத்துல தான் இருந்தோம். டைரக்டர் யூனியனில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கமாக, அந்த எலெக்ஷன் டைம்லலாம் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமானார், அவ்வளோதான். அப்பவும் கூட ரொம்ப பேசிக்கிட்டோன்னு சொல்ல முடியாது. வெற்றிமாறன்ட்ட எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட ஒரு சின்ன நேர்மையை நான் பார்த்தேன். அவருடைய ஆடுகளம் திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அவர் எதை இன்ஸ்பிரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பருத்தி வீரனுக்கெலாம் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார். அது ஒரு இயக்குனரிடம் பார்த்தா நான் நேர்மையாக நான் பார்க்குறேன். நான் அப்படி தான். இப்போ பருத்தி வீரனில் நான் வெல்ல முடியாத விருதுகளை எல்லாமே ஆடுகளத்தில் போய் வென்றுட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 விருதுகளை வாங்கிட்டு வந்துட்டார். அதில் எனக்கு அவர் மேலே எப்பொழுதும் மரியாதை இருக்குது. அதற்கு பின்னாடி விசாரணை திரைப்படம் பார்க்கும் பொழுது ஒரு இயக்குனராக வெற்றிமாறனை இன்னும் நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். ஒரு ஸ்டாண்டர்டான இயக்குனராக தெரிகிறார் என் கண்ணுக்குன்னு சொல்லிட்டு அப்பொழுது அந்த படம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. படம் பார்த்து முடிச்சுட்டு இதே ஆஃபீஸில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இன்னும் கொஞ்சமாக பக்கத்தில் போகக்கூடிய சூழல் இருந்தது. அவ்வளோதான். ரொம்ப நாங்கள் அதுக்கு முன்னாடி வேறு எங்கே 2 பேரும் எங்கே வெளியே போனோமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கூட இல்லை. இந்த வடசென்னை தொடக்கத்துக்கு பின்னாடி வேணால் இப்போ கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகம் கலந்துரையாடல் நடந்திருக்கு, நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்குது. இப்போ வேணால் நெருக்கம்னு சொல்லலாம். அந்த வேவ்லென்த் இப்போ செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும். செட் ஆகலைன்னா இந்த படம் 2 நாளைக்கு மேலே ஷூட்டிங் நடந்திருக்காது என்ன வச்சு. ஓகே. அமீர் வந்து ஒரு டஃப்பான ஒரு ஆக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? டஃப்பான ஆக்டர்னு சொல்ல முடியாது, டஃப்பான ஹியூமன் வேணால் சொல்லலாம். ஆக்டர் என்ன, நான் பெரிய ஆக்டர்ஸ்லாம் என்ன அப்படிலாம் சொல்லிக்க விரும்பலை. ஓகே. நான் வளர்ந்த சூழல் அப்படி. ஓகே. நான் வளர்ந்த சூழல், நான் பார்த்த விஷயங்கள், நான் கடந்த பிரச்சனைகள், நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள், சந்தித்த பிரச்சனைகள், சந்தித்த மனிதர்கள், எனக்கு வந்து அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஆன்மீகத்துக்கு மேலே அதிகமான ஈடுபாடு வந்ததுக்கான காரணம். எனக்கு எதையுமே வந்து ரொம்ப பாலிஷாக பேசி அல்லது ஒருத்தரை தாஜா பண்ணி ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த கலோக்கியில் மாஞ்சா போடுறதும்பாங்க, அப்படிலாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. எனக்கு என்ன தோணுதோ சொல்லிடுவேன் நான் நேருக்கு நேராக. அதை வந்து பொதுத்தளத்தில் வச்சு நான் மிகப்பெரிய அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது, இல்லை ஒன்றை விட எனக்கு தெரியுன்றதுக்காக. எனக்கு இது ஒன்று தோணுது, உங்ககிட்ட சொல்கிறேன், அதை தனிப்பட்ட முறையில் கூட சொல்லிடுவேன் நான். அவ்வளவுதான். நான் அதில் காம்ப்ரமைஸ் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனே நீங்கள் வெறுமனே ஒரு டைரக்டராகவோ ஆக்டராகவோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஏன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு. ஓகே. ஏன்னா அதை தாண்டி இருக்குது உலகம்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கைன்றது அதை தாண்டி ஒன்று இருக்குது. நான் முதல்ல மனுஷன் என்னை நானே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஹியூமன். ஒரு தடவை பிறந்திருக்கேன், ஒரு தடவை பிறந்தது தெரியும், எப்போ சாக போகிறேன்னு தெரியாது. அப்போ இந்த ட்ராவலில் போய்கிட்டு இருக்கேன் நான். இதில் எனக்கு நானே ஒரு பட்டம் கொடுத்து உட்கார வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னையை நான் யாருன்னு ஒவ்வொரு நாளும் என்னை நானே ஒரு தராசில் போட்டு பார்த்துக்கிட்டே கடந்து போகிற ஒரு ஆள். ஆன்மீக தேடல்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு டஃப்பாக தெரியும். ஒரு வழக்கமான பேச்சுகள் இருக்காது, அல்லது சம்பிரதாயமான வார்த்தைகள் இருக்காது. அதனால தான் டஃப்ன்றது அங்கே வந்து சேருதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் போல் எனக்கும் சிரிப்பு வரும், அழுக வரும், துக்கம் இருக்குது, கோபம் வரும், எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது. ஒரு டஃப்பான ஹியூமன் பீயிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு டைரக்டர் வந்து நான் ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால இன்னொரு டேரக்டர் வந்து எனக்கு என்ன மாதிரி கஷ்டம்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பெரும் அவர் மேலே, வெற்றிமாறன் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் மட்டும்தான் உங்களை வந்து நம்பி உள்ளே போக வச்சுதா? அவரோட ஃபிலிம் தான் என்னை நம்பி உள்ளே போச்சு, வேறு என்னவா இருக்க முடியும்? அவரோட பர்சனல் எனக்கு தெரியாது.
அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ஸ்பாட்டில். நீங்கள் வேறு யாருக்கும் லைக் இந்த மாதிரி ஹவ் இஸ் ஹி ஆஸ் அ டேரக்டர் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணல? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு ஓகே, அதுலலாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை, குழப்பமே இல்லை. அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்னு தெரியும். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்குது. உள்ளே அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றது வந்து நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானுங்க இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் அதுக்கான பதிலை புரிகிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட கோவப்பட்டு பேசவே இல்லை இந்த நிமிடம் வரைக்கும். தேவையும் அவசியமும் ஏற்படலை. நீங்கள் எப்போவாவது என்னை கோவப்பட வைக்கிற அளவுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடங்கும் போது தான் எங்கிட்டேருந்து வரும் அது. அப்போ எனக்கும் அவருக்கும் இப்படி எதுவுமே நடக்க ஒரு சூழலே ஏற்படலை. ஏன்னா என்னோடய வேலையை நான் செஞ்சேன். நான் அங்கே போய் நானும் ஒரு டைரக்டர்னு அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணல. நான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் ஆக்டர். உங்களோட இந்த படத்தில் இருக்கிற இப்போ நிறைய நடிகர்கள்லாம் நானும் ஒருத்தன். நான் மட்டும்தான் நடிகை இல்லை, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒரு நடிகை. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்ய வேண்டியது. இதில் எனக்கு எதுக்கு முரண்பாடு வரப்போகுது? அப்படின்னா ஒரு டேரக்டர், இப்போ நீங்களும் ஒரு டேரக்டர், சமுத்திரக்கனி சாரும் ஒரு டேரக்டர், அண்ட் ஒரு டேரக்டராக இன்னொரு டேரக்டருக்கு நீங்கள் படம் நீங்கள் பண்ணும்போது ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா முடிச்சுட்டு பிஹைண்ட் த கேமரா வந்து நீங்கள் பார்க்கும்போதோ நடக்கிறத சுற்றி இருக்கிற போதோ நீங்கள் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தீங்களா படத்துக்கு, வடச்சென்னை படத்துக்கு? அப்படி நான் கொடுத்தேன்னு சொல்கிறது வந்து முறை இல்லை. ஓகே, சொல்லக்கூடாது. ஓகே, நடந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். அது வெற்றியை பொறுத்த மட்டும் வந்து அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் ஸ்பாட்டில் யார் எது சொன்னாலும் கேட்டுப்பார். ஓகே, பட் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார். பட் எதையுமே இப்படி நல்லதை எடுத்துப்பார். அதுதான் அவருடைய இது சொல்லு. அன்னப்பறவை மாதிரி லைக் அதை அடிக்கடி அவரே சொல்லுவார். எனக்கு என்னங்க நல்லது, என்னோட நல்லது சொல்கிறவங்க என்ன பர்பஸ் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்களா இல்லை ப்ராடக்ட் நல்லா வரணுன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு அவர் தெளிவாக சொல்லுவாப்புல. அதனால் நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்குவேன்பார். உண்மையை சொல்லணும்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்கிட்ட. நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நேற்று வரைக்கும்னு கூட சொல்லலாம். இப்போ ரிலீஸ் இன்னும் நாளைக்கு மறுநாளில் ரிலீஸ் ஆக போகுது. நேற்றைய வரைக்கும் கூட நான் இதை இப்படி பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா, இப்படி பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களான்னு சின்ன சின்ன விஷயம் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, அப்போ அந்த நம்பிக்கை அவருக்கு என் மேலே வந்திருக்கு. நான் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நான் அவர் வந்து உங்களை வந்து பார்க்கும்போது அந்த இந்த கேரக்டர் ராஜன்கிற ஒரு கேரக்டரை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ராணாதுக்கு பற்றி முதல்ல பண்ணுறதா இருந்தால், அதுக்கப்புறம் தனுஷே வந்து எஸ்டிஆர் கூட கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்தார், அதுக்கப்புறம் அமீர் சாருக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ராஜன் ஒரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டரோட டீட்டெயிலிங் இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் படத்தை பற்றி எந்த கதை எந்த இதுவும் வரல. நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க அந்த கேரக்டர் உங்கள் கையில் வரும்போது? நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. எனக்கு வந்து அவர் கேட்டது, நான் சொல்கிறது உண்மை, அவர் சொல்கிறதும் உண்மை. ஓகே, இதுதான் எங்களுக்கான புரிதல். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கோம், கான்ஃபிடென்ட்டான ஃபிலிம் மேக்கராக இருக்கோம்னா அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நான் இப்போ நான் உள்ளே போகும் பொழுது அவர் கேட்டது என்ன, ஃபஸ்ட்டு தொடங்கினதுங்க இன்னொருத்தர் டைரக்ஷனில் நடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணுறது போல தான் கேட்டார். அது கேட்குற ஆளை பொறுத்து இருக்குங்கன்னு உடனே ஒரு பதில் சொன்னேன். ஒரு ஒன்லைன் ஆன்சர் தான் சொன்னேன். நான் சரி என் டைரக்ஷனில் தான் கேட்குறேன், என்ன சொல்லி நடிக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். உடனே அப்போ கதை கேட்குறீங்களான்னாரு, அதெல்லாம் வேணாம், நான் கதை சொல்கிறேன்னாரு, அதெல்லாம் வேணாங்க, நடிக்கிறேன் போகலாங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் சொன்னார். ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது இதுன்னு. ஓகேங்க, இது எதுக்குங்க சொல்கிறீங்க, ஓகேங்கன்ட்டு நான் மட்டும் அவர்கிட்ட ஒரு விஷயங்களை சொன்னேன். அதை கண்டிஷன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 ரெக்வஸ்ட் பண்ணேன். நான் 2 விஷயங்களை, இது இருந்தால் சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோடய பர்சனல் ஸ்கிரிப்ட் சார்ந்து இல்லை. அப்படி தான் நான் உள்ளே போயிட்டேன். அப்போ எனக்கு அதுக்கு போய் நான் வந்து இந்த நியூஸ் நான் கமிட் ஆகி ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் பேப்பரில் வரும்போது தான் இது விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்ததுன்றதே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் சொல்லலை, நானும் கேட்கலை. அந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஐயோ இதனோட விஜய்க்கு ரீப்ளேஸா நான் அப்படின்னு, விஜய் சேதுபதிக்குன்னு. அது கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் சொல்கிறாரு அது ராணா பண்ணுறதா இருந்துச்சு, சிம்பு பண்ணுறதா இருந்துச்சு, விஜய் சேதுபதி பண்ணுறதா இருந்துச்சு. எனக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ராணா இருக்கிற இடத்துல நான் மலைக்கும் மடுவுக்குமான டிஃப்ரென்ஸாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்க்ரீன் பர்சன்ஸில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் அவர் என்ன கேரக்டர் கொடுத்துருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஒன்ஸ் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நோண்டிகிட்டு இருக்கிற வேலைலாம் ஆகாது எனக்கு. நானும் அதை செய்ய மாட்டேன், என் படத்துக்குள்ளே யாரும் செய்யவும் விட மாட்டேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். நான்
அவர் போன இடத்துல அவர் மைண்டில் வச்சுருந்துருக்காரு இந்த ராஜன்ற கேரக்டரை நான் பண்ணணும்னு. போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கன்னு. கனி இருக்கார், கிஷோர் இருக்கார், டேனியல் பாலாஜி, தீனா, பவன், ஆண்ட்ரியாலாம் என்னை சுற்றி இருக்கிறவங்கன்னு. அதுதான் எனக்கு தயக்கத்தை கொடுத்துருச்சு. ஸ்பாட்டுக்கு போனோடனே என்ன வெற்றி கூப்பிட்டு வந்து ஏதாவது பழியிலி கூப்பிட்டு வந்தீங்களா அதை சொல்லுங்க. ஆனால் அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் என்னை கூப்பிட்ருக்காருன்றது அப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு 2 days 2-3 days ரொம்ப கொஞ்சம் எனக்கு இதாக இருந்தது. செட் ஆகலை, எனக்கு மைண்ட் செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா, ஒருவேளை நான் அந்த படம் தொடங்கி ஒரு 30 நாளைக்கு அப்புறம் தான் உள்ளே வேற போகிறேன். அவங்கெல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே அந்த செட்டுக்கு பழக்கப்பட்டவங்க, நான் மட்டும் புதுசாக உள்ளே போகிறேன். அந்த பிரச்சனை இருக்கும்ல. ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ ஓப்பன் பண்ணி ஒரு 30 daysக்கு அப்புறம் உள்ளே போகிறவனுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் எனக்கும் இருந்தது. ஆனால் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வெற்றிகிட்ட சொன்னது, உங்களுக்கு ஓகேவா வெற்றின்னு. எனக்கு ஓகே, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னாரு. அப்போ உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கன்னு. அவர் நான் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி எங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி தான் அவர் அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணுறாரு அதை. ஓகே. அவர் சொல்கிறாரு, முதல்ல இது விஜய் சேதுபதி பண்ணும் பொழுதோ அவங்க இருக்கும்போதோ இவ்வளோ தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் இதை நம்பகத்தன்மை கூடுறதுனால நான் அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு பண்ணி அது ஒரு 55 minutes பார்க்குற அளவுக்கு ஃபுட்டேஜ் கொண்டு விட்டார், எடிட்டட் ஃபுட்டேஜ். ஓகே. இப்போ அதை தான் சுருக்கி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இப்போ 40 நிமிஷம்லாம் வைக்க முடியாது. எப்படி நீங்கள் ஒரு ஹீரோ ஃபிலிமில் 40 நிமிஷம் பார்க்க முடியும்? ஆனால் தனுஷ் ரசிகர்கள் தனுஷை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அது ஒரு கதையோட மையப்புள்ளி தான் என்னுடைய கேரக்டர். 40 நிமிஷம் ஹீரோ இல்லாமல் ஒரு படம் பார்க்க முடியாது. அது நியாயம் இல்லை. அது ஒரு படத்துக்கு நம்ம செய்கிற இது சரியானது கிடையாது. மேக்ஸிமம் 30 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ குறைச்சிருக்காருன்னு தெரியல. 30 minutes இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வந்து, அதனால் நான் அதை வந்து இது இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் பார்க்கல. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை பூரா பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். தனுஷும் அதே ப்ரெஸ் மீட்டில், வடச்சென்னை ப்ரெஸ் மீட்டில், அதே ப்ரெஸ் மீட்டில் அவரும் சொன்னார், இந்த மாதிரி நான் அந்த கேரக்டரை பார்க்க வந்து எனக்கு வந்து இன்னொரு ஒரு 15 நிமிஷம் இருந்தது அப்படின்னா இவர் தான் ஹீரோ படத்தில் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக இருக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து லென்த் மட்டும் சொல்ல, அந்த கேரக்டரோட டெப்த்து, கேரக்டரோட வெயிட்டை பற்றி பேசிட்டு இருந்தாரு. அவரே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அந்த கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். ஒன்றும் இது வரைக்கும் உலக சினிமாவிலேயே தமிழ் சினிமாவிலேயே வராத கேரக்டர் அப்படின்றதுனால இல்லை. மக்களோடு இருக்கிற ஒருத்தன், தான் சார்ந்திருக்க பகுதி மக்களுக்காக போராடுற ஒருத்தன், அவ்வளோதான். ஒன்றும் உலகத்தில் இதுதான் முதல் முறையாக இந்த கேரக்டர் வந்திருக்கா அப்படிலாம் கிடையாது. அதோ நெகட்டிவ் ஷேடில் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்த நாயகன், நம்ம பார்த்த காட்ஃபாதரு, எல்லாமே அதுதான் நெகட்டிவ் ஷேடில் இருக்குது. அதில் சீன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அதுதான் சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க ஒரு இடத்துல இப்போ தகராறு பண்ணுற, சண்டை போடுறது, வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்கன்றது. இப்போ சத்யா மாதிரியான ஒரு ஃபிலிமை நம்ம பார்த்துருக்கோம். ராம்கோகுலமாக சத்யா மாதிரி ஒரு ஃபிலிம். அதில் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பாங்க, போவாங்க, வயலன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்காது. இப்போ இந்த படத்தில் அது இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு சீன், ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுகிறது இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்தது. அப்படியே ஆப்போசிட் நான் அப்படி பேசுவேன், என் பக்கத்தில் கனி இருப்பான், ஆப்போசிட்டில் கிஷோர், இந்த பக்கம் ஆண்ட்ரியா சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள கிச்சனுக்குள்ளே டேனியல் பாலாஜி ஒளிஞ்சு உட்காந்துருப்பாப்புல. சின்ன வீடு, இந்த மாதிரி அளவு சைஸில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே. இப்போ பாருங்கள், அந்த காட்சியெல்லாம் வைக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே எதில் போகுதுன்னா சாங்கில் ட்ராவல் ஆகுது. வைக்க முடியாது. எல்லா சீனுமே அதே மாதிரி இருக்குது. ஒன்று மேலே ஒன்றுன்னு எல்லா சீனும் அந்த மாதிரி ஆகிட்டதுனால தான் அதை பார்த்ததுனால தான் தனுஷ் அந்த வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீசரில் கூட ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஒரு ஷாட் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 80s ஸ்டைல் ஒரு செயின்லாம் போட்டு நீங்கள் வருவீங்க, உங்கள் பக்கத்தில் ஆண்ட்ரியா வருவாங்க, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பின்னாடி வந்து 4 பேர், கிஷோர், டேனியல் பாலாஜி, பவன், அதுக்கப்புறம் கனி, எல்லாம் 4 பேர் வருவாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப யங்காக இருக்காங்க. அண்ட் அது வந்து அது ஒரு ராஜா மாதிரி, ராஜன் பேருக்கு இது மாதிரி அந்த இடத்தோட ராஜா அப்படிங்கிற ஒரு மாதிரி நடந்து வர மாதிரி ஒரு சீன். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அவர் நீங்கள் இதை மைண்டில் ஏற்றிக்கிங்க, இதை பண்ணுங்கன்னாரு. நான் வந்து அந்த இடத்துல எப்பொழுதுமே என்னோட நடிகர்களுக்கு சொல்லித்தரது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன சொல்லுவேன்னா,
இந்த மாட்டுக்கு குதிரைக்கெலாம் அப்படி போடுவாங்க, 2 பக்கம் கடிவாளம் இல்லை இப்படி போடுவாங்க, இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு டைவெர்ட் ஆகக்கூடாது, பாதையை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, நீ எந்த பக்கம் பார்க்காத, உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். அவன் விட்டுட்டான்லாம் பார்க்காத, நீ கரெக்டாக பண்ணிடு. அதுலேயும் சிலருக்கு வரலன்னா இன்னமும் அவங்க பக்கத்தில் போய் சொல்லுவேன், சுற்றி இருக்கிற எல்லாருமே முட்டாள்னு கூட நினச்சிக்க, அப்படி நினச்சிக்க, நீ புத்திசாலி நினச்சி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுன்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ அதைத்தான் நான் எடுத்துக்கிற முடியும். என் பின்னாடி யார் நடந்து வர்றா முன்னாடி போகிறான்றதெல்லாம் தெரியாது. நான் அது வரைக்கும் சும்மா இருப்பேன். ரெடி டேக் ஆக்ஷன் சொன்ன உடனே நான் உள்ளே ஏற்றிட்டு என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை பண்ணிடுவேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்த அந்த ஷாட்டு. அந்த ஷாட்டு அது ஒன்றும் இல்லை, அப்படியே எல்லாம் மொத்தமாக எல்லாருமா போய் ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மன்ற திறப்பு விழாவுக்கு போவோம். அதுக்கான ஷாட்டு தான் அது. 20 நிமிஷம் கேரக்டர் 55 நிமிஷம் ஆச்சு. 55 நிமிஷங்கிறது இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. வெற்றிமாறன் வந்து ஒரு ஆன் ஸ்பாட் எடிட்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி டப்பிங்கில் வரும்போது சீன் நடிச்சதும் டப்பிங் பண்ணும்போதும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2 ஃபேஸஸ் ஆஃப் வெற்றிமாறன் நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஒரு எடிட்டர், ஆன் ஸ்பாட் எடிட்டராகவும் ஒரு டப்பிங்கில் வரும்போது எப்படி ஒரு டப்பிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்? இப்போ நான் அவருடைய ஒர்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணேன், பட் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அது அவ்வளோதான். அதை எனக்கு ஏற்றுக்கிறது சரியானதாக இருக்காது. இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இதில் எனக்கு தெரியும் எங்கே கட்டிங் பாயிண்ட்டுன்னு, இது ஓகே தான் கட்டிங் பாயிண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அதில் மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கும். எப்போ நீங்கள் படம் பார்க்குறது வரைக்கும் என்ன கதையை சொல்லணும்னு எடுக்கிறனோ அதுவும் 90% அப்படியே தான் இருக்கும். பட் இவர் 50% அப்படி இருக்குது, 50% சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு மாற்றுறாரு வாய்ஸ் ஓவரில் இதில்னு சொல்லிட்டு. அப்படி இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வரவே வராது. ஏன்னா ராதாரவி சார் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் படத்தில் போட்டு அப்படின்னு போய் பார்க்கும்போது என்னோட பாதி சீன் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மைதான், அதான் அவர் மாற்றுறாரு. வேறு கேரக்டர் தூக்கி இங்கே போடுறாரு அங்கே போடுறாரு, அப்படி என்னால் பண்ண முடியாது. ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ஆர்டரில் பார்க்கல, அங்கங்கே தான் பார்த்துருக்கேன் நான். அதனால் அதை நான் எடுத்துக்க முடியாது. அவருக்கு அது சரியாகும், அதுதான் சரி. அதை பார்த்துக்கலாம், ஓகே எப்படி ஒர்க் பண்ணுறாங்களா எப்படி பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை போல் நான் போய் செய்ய ட்ரை பண்ணேன்னா தப்பு தான் நடக்கும். அது எனக்கு செட் ஆகாது எதுவுமே. அது அவருக்கு செட் ஆகும், எனக்கு எப்படி செட் ஆகும்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, சும்மா அவர் ஒரு 11 o'clock காலையில் ஷூட்டிங்னு சொல்கிறாங்க, ஒரு 11 வரைக்கும் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் 11 ஆயிடுச்சு இதை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்றாரு. 12க்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1 மணிக்கு ஒரு சீன் முடிச்சிட்டாரு. 1:30க்கு 12க்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணிக்கு ஒரு சீனை முடிச்சிட்டாரு. இதெல்லாம் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததே இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இப்போ என்னோடய ஷூட்டிங்லேயும் 12 மணிக்கு தொடங்கியிருக்கேன் நான், ஆனால் 1:30க்கு முடிக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்படி விரட்டி முடித்தா 6 மணிக்கு முடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் கூட போகுமே தவிர இது என்னால் செய்யவே முடியாது. இப்போ இனிமேல் வேணால் ஒரு நாள் செஞ்சு பார்க்குறேன். நான் அடுத்து என்னோடய ஷூட்டிங் போகும்போது அது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்குறேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன், நான் ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுங்க அங்கேருந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன்னு வேணால் அப்புறம் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருந்தது, அது இல்லாமல் பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹீரோயின் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒரு குடும்ப பாங்கு. ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் ஆண்ட்ரியா அந்த என்டையர் சீன்? ஆண்ட்ரியா கூட நடிக்கும் பொழுது கொஞ்சம் தயக்கம் இருந்தது, வெளியே காமிச்சிக்கல. பட் ஆண்ட்ரியாவை ஹைட்டாகவும் என்னை விட ஒரு 1 inch ஹைட்டு ஜாஸ்தியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நல்லா ஃபேராக இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே. பட் அவங்க அப்படி எதுவும் நடந்துக்கலை. பட் நான் என்னுடைய இப்போ படங்கள் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்த்துருக்கேன். ஆன் செட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன் ஆண்ட்ரியாவை. இது நான் ஒரு நாள் கூட அவங்கக்கிட்ட கூட சொன்னதில்லை, எங்கேயும் சொன்னதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காங்க அவங்க, டிஸ்டர்பன்ஸே இல்லை. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது நடுக்கடலாக இருந்தாலும் சரி, அல்லது செட்டாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கம்ஃபர்ட். அவங்களுடைய சத்தமே நான் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. எப்பொழுதுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்பாட்டில் இருக்கும்பொழுது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இடத்துல அவங்க அசிஸ்டண்ட்டாக திட்டிக்கிட்டே இருப்பாங்க.
எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க அவங்க அசிஸ்டண்ட்டையாவது திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஸ்பாட்டில் பார்க்கல. ஒரே ஒரு முறை கேரவனில் தான் நான் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்களுக்கு தெரியாது நான் பக்கத்து டோரில் தான் இருந்தேன்னு. அப்புறம் சார் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா, நான் தெரியாமல் ஃபோனில் அவ்வளோ நேரம் பேசிட்டேன் சார், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. நான் சொன்னேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட நான் கேட்கலங்கன்னு. அதுபோல் தான் எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுல இருந்தது. மற்ற சீன்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ரொம்ப நெருக்கமான காட்சி ஒன்று இருந்தது. அது எடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் நான் தான் நர்வஸாக இருந்தேன். எனக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்துட்டாங்க அது. பட் இதைத்தான் நான் முதல்ல வெற்றிட்ட சொன்னது. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது 2 சொன்னேன்னு சொல்லி அது இதுதான். நான் 2 விஷயந்தான் எனக்கு வேணும் ஃபிலிம். நான் அவங்க கூட நடிக்க வர்றதில்ல. எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அஷூரன்ஸ், படத்தில் யார் காலிலே விழுக மாட்டேன். அது நடிப்பாக இருந்தாலும் சரி, அது நான் ஏற்றிருக்கிற சித்தாந்தம். ஒரு மனிதன் இன்னொருத்தவங்க மனிதன் காலில் விழுகக்கூடாதுங்க. இன்னொன்று, ரொம்ப நெருக்கமான காட்சியில் நடிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் நான் எனக்கான ஃபேமிலி சூழல், எனக்கான என்னோடய பெண் பிள்ளைகள். இப்போ நீங்கள் கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குத்தாட்டம்னு. ஏன்னா அந்த குத்தாட்டத்தில் நடந்த விளைவு தான். அப்போது அந்த படம் வரும்போது என் பொண்ணு என்ன ஒரு மேக்ஸிமம் 6th படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பாட்டு டிவியில் வந்தாலே எங்கள் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓகே, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ என் பொண்ணு மட்டும் சொல்லிச்சு, உங்களை நீங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ரைட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்களுடைய தொழில், அது இதுன்னு. பட் ஆனால் இன்னொரு டைம் இது போல் ஏதாவது நீங்கள் பண்ணினீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திடுவேன்னுச்சு. அந்த முடிவை நான் எடுத்துக்கிடுவேன்னுச்சு. அது எனக்கு எனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தது போல் இருந்தது. ஸோ அதனால் நான் சொன்னேன். ஆனால் இவரோட கதையில் அது அவசியமாக தேவைப்படுதுன்றது. இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, இது வேணும், இது இருந்தால் தான் நான் என்ன. பட் அப்புறம் அங்கே சீட் பண்ணி வேறு மாதிரி ஒன்று எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ட்ரிக்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. அந்த இடம் தான் அப்பவும் இப்போ கூட பார்த்துட்டு கூட அங்கே கொஞ்சம் ஒரு 4 ஃப்ரேம் கட் பண்ணுங்கள், இங்கே ஒரு 6 ஃப்ரேம் கட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் நான். அவர் சொல்லியிருக்காரு ஆண்ட்ரியாட்ட, இந்த மாதிரி சொல்கிறாரு கட் பண்ண சொல்லி. சார் என்ன சார் இவர் இப்படி இருக்காரு, நானே சும்மா இருக்கேன், அவர் ஏன் சார் அதை கட் பண்ணி இதை கட் பண்ணுன்றாருன்னு. அது ஒன்று தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு பேத்தா சீக்வன்ஸ் ஒரு இடம் வரும் பொழுது அவங்க ரொம்ப ரியலாகவே அதை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபில்மில் அவங்களோட இன்வால்மெண்ட்டு, ஆண்ட்ரியாவோட இன்வால்மெண்ட்டு, அது எனக்கு தெரியாது. வெற்றி தான் சொல்லுவார். அவங்க அந்த சீன் எடுக்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க கண்ணெல்லாம் கலங்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கேரியர் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன். இன்னொரு ஷார்ட் நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசினது, நீங்கள் அந்த கடற்கரை அப்படிங்கிற நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க. இன்னொரு ஷார்ட்டும் அந்த ட்ரெய்லரில் நீங்கள் ஒரு போட்டில் அப்படியே நின்றுட்டு வருவீங்க. கடற்கரை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்டோரியில் ஒரு கடற்கரைமாக இருக்குது. அவங்க வட சென்னைனாலே அங்கேருந்து தானே சார் தொடங்குது. கடற்கரை தானே, கடற்கரை பகுதி மக்கள், கடலில் இருக்கக்கூடிய தொழில், கடலில் இருக்கக்கூடிய 2 தொழில் இருக்குது. ஒன்று மீன்பிடி தொழில், இன்னொன்று 2ஆம் நம்பர் தொழில். கடல்னாலே அதுதான். இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் அந்த 2ஆம் நம்பர் தொழிலை செய்யக்கூடியவர்களாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. உலகின் நாகரீகமே நதிக்கரையிலும் கடற்கரையிலும் தொடங்கினது தான். ஆமாம் ஆமாம், அங்கே தான் கூத்துக்குளங்க இதுதான் தொடங்கின இடம், அதுவாக தானே இருக்கும். நதிக்கரையும் கடற்கரையும் தான். அப்படி கடற்கரையில் தொடங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், பூர்வீக குடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து விரட்டப்படுறாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதில் அதை ஒரு சின்ன அடிநாதமாக இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேங்ஸ்டர் ஸ்கிரிப்டுக்குள்ளே பேஸ் அதுவாக இருக்குது, கண்டென்ட் அதுவாக இருக்குது, கீழ் லேயரில் அது இருக்குது. அதை சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கடற்கரை போட்டு இது எதுவுமே புதுசு. நான் எல்லாமே நந்தாவில் ஒர்க் பண்ணும்போதே நான் ஒர்க் பண்ணிட்டேன் நான். ஏன்னா போட்டில் போய் ஷூட் பண்ணுறது என்பது ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உள்ளே போகும் பொழுது நீங்கள் நிப்பாட்டலாம் முடியாது. அது போய்கிட்டே தான் இருக்கும். வண்டி போய்கிட்டு தாங்க, நங்கூரம் போட்டு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி ஷூட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் முடியாது. அது உள்ளே போக போக இந்த வேவ்ஸில் இப்படி ஏறி தான் இறங்கும். பல பேருக்கு தலை சுற்றிடும், வாமிட்டு வந்துடும்,
எல்லாருமே அந்த மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் நந்தா ஒர்க் பண்ணும் பொழுதே வந்து அந்த மொத்த யூனிட்டில் அந்த ஷிப்பில் வந்து வாமிட் எடுக்காமல் இருந்த 2 பேர், நான், டைரக்டர் பாலா. நாங்கள் எந்த மாத்திரையும் போடல. பாக்கி எல்லாருமே லைலா, 3வது லைலா. சூர்யா ஒரு பக்கம் வாமிட் எடுக்கிறார், கேமராமேன் ஒரு பக்கம் வாமிட் எடுக்கிறார். கேமரா பிடிக்க ஆள் இல்லை, யாரை பார்த்தாலுமே கேராகி போய் இது அப்படியே தான் இருக்காங்க. அசிஸ்டன்ட் கேமராமேன் நான் குப்புற படுத்து கிடக்கான், அப்படி கிடக்கான் ஆன்னு. ஒரு 3 நாள் உள்ளே இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதை நான் சொன்னேங்க, நான் வெட்டிட்டேன். இது ஏற்கனவே எனக்கு தெரியும். இங்கே எவன் வர்றான்னு பார்ப்போம். கடலுக்குள்ளே ஷூட்டிங்னோடனே ஆசைப்பட்டு ஏறிடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், சில டெக்னீஷியனாக இருக்கட்டும். உள்ளே வந்தால் பூரா அப்படியே நீங்கள் அந்த ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்க பல பேர் கண்ணில் அதை காமிச்சிக்காம எல்லாம் நேராக அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாமே டபுளாக தெரியும்னு வச்சுக்கங்களேன். அதனால் எனக்கு அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க, அது என் உடம்புக்கு ஒத்துக்குங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கடற்கரையோ படப்பிடிப்பில் இருக்கிறது எனக்கு அந்த இடம் புதுசாக இல்லை. இந்த மெட்ராஸ் ஸ்லாங் எனக்கு புதுசு. இந்த படத்தில் நான் பார்த்த மெட்ராஸ் ஸ்லாங்கு அது நான் பேசினதே கிடையாது. மதுரை தமிழை தவிர எதுவும் எனக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படத்துக்குள்ளே உள்ள. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் திருப்பி கேட்குறேன், மதுரை தமிழ் தான் வரும் அப்படின்னு உங்கள் படத்துலையும். அது வந்து அதோட சம் பார்ட்ஸ் இப்போ வந்து மௌனம் பேசியதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் ஒரு சிட்டி சப்ஜெக்ட். ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செமி சபர்ப் மாதிரி ஒரு ஊட்டி இல்லை. பருத்தி வீரன் கம்ப்ளீட் ரூரல். இப்போ வந்து வடசென்னை வந்து இது எல்லாத்தையும் சார்ந்த இல்லாமல் லைக் அது தனியாக ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கு. ஸோ எப்படி அந்த சேஞ்சஸ் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் லைக் அந்த மாதிரி இருக்கிறனால தானே பிடிச்சி உள்ளே போகிறோம். நீங்க அந்த மாதிரி தான் வேணும், அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அதில் ஒன்று. இப்போது பருத்தி வீரன் முடித்த உடனே 2007 பருத்தி வீரன் வந்தது. நான் மட்டும் நினச்சிருந்தா இப்போ 18 இன்னொரு 5 படம் வில்லேஜ் படம் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு தெரிஞ்சு பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஒரு 100 படமாவது வந்துருக்கும் இப்போ வரைக்கும். கடைசியாக வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கு. கடைசியாக நான் சொல்ல இந்த 10 வருஷத்தில் 100 படமாவது வந்துருக்கும். அதே போல் சாயலில் ஒரு 25 படமாவது வந்துருக்கும். கடைசியாக வந்த கடைக்குட்டி சிங்கம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன் நான். இது போல் கதைகளை எழுதி என்னால் படமாக்க முடியும்னா படம் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு அது வேணான்னு தான் நான் அங்கேருந்து விலகி ஆதி போகணும். நான் அப்படி போனேன் நான். இது பண்ண வேணாம், எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை இப்போ கூட தப்புன்னு கூட தோணுனான்னு ஒருவேளை பண்ணியிருக்கலாமோ தோணுதா உங்களுக்கு? இல்லை, இவ்வளவு படங்கள் அதையே திரும்ப 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 எனக்கு என்னென்னா ஒரு 5 இயர்ஸ் கழித்து நான் பண்ணியிருக்கலாமோன்னு கூட தோணுது. 2007 வந்தது. ஒரு 2015 2013 12 கூட நம்ம வந்து ஒரு வில்லேஜ் படம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆனால் ரெவன்யூ வைஸ் பெட்டராக இருந்திருக்கும். அஸ் அ கிரியேட்டராக நான் ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரியாது. ஓகே, ஏன்னா 2007 உங்கள் பருத்தி வீரன் நீங்கள் ஏற்கனவே இந்த இன்டர்வியூ சொன்ன மாதிரி ஆடுகளம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கார்டு போட்டாங்க. ஆடுகளம் மட்டும் இல்லை, இப்போ நேஷனல் லெவலில் கேங்ஸா பசேப்பூர் வந்து அனுராக் கஷ்யப் பண்ணும்போதும் அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் கார்டு போட்டு தான் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதையே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் அது வேணான்னு நினைக்கிறேன் சார் நான். இப்போ பாரதி ராஜா அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் வேணான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது வருமானத்துக்கான ஒரு இமேஜ் தான். பட் அது வேணான்னு நான் ஃபீல். ஒரு ஆர்டிஸ்டிக்லாம் உங்களுக்கு வந்து இல்லையே, வேற எவ்வளவோ இருக்குது சொல்ல வேண்டிய கதை, சொல்லப்படாத சொல்ல வேண்டிய கதைகள் எவ்வளவோ இருக்குது இந்த மண்ணில். அதை நான் சொல்லாமல் விட்டது என்னுடைய தப்பு. ஓகே, நான் வந்து யூனியனு அது இதுன்ட்டு வேறு விஷயங்கள்னு வெளியில் போனது என்னுடைய தப்பு. நான் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கணும் வேறு தளத்திலேயே. இப்போ அதனால தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ ஒரு சைடு ஆக்டிங், ஒரு சைடு இப்போ அதனால தான் கரெக்டாக பார்த்து என்னென்ன மாதிரியான படங்கள் வரணும்னு யோசிச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ சந்தனத்தேவன் பிளான் பண்ணேன். சந்தனத்தேவனும் வில்லேஜ் தான். நான் வில்லேஜில் வேறு ஒரு ஏரியா சொல்கிறேன் நான். அதை இப்போ என்னோடய அசிஸ்டண்ட் வச்சு அச்சமில் ஒரு படம் எடுத்திருக்கேன். அது வேறு ஒரு ஏரியாவில் சொல்லியிருக்கேன், திருப்பூர் ஏரியாவில். அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ பேரன்பு கொண்ட பிரிவில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான். அந்த படம் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அமைதிப்படைக்கு அப்புறம் வர்ற ஒரு நல்ல சட்டையராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ஒன்று. இப்படி வேறு கொஞ்சம் தேடிட்டுருக்கேன். இப்போ அடுத்து சப்போஸ் இப்போ இந்த சந்தனத்தேவன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வேறு படம் கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறேன், ரோட் ட்ரிப் மாதிரி. ஓகே. ஒன்று
அப்படி போனால் தான் எனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏதாவது புதுசாக ஒன்று கொண்டு வர முடியும்னு தோணுது. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களோட கைண்ட் ஆஃப் ரோட் ட்ரிப் நீங்கள் எந்த மாதிரி ஒரு நான் என்ன பண்ணுறேன் பார்ப்போம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? ரெடி எழுதி முடிச்சிட்டீங்க. ஆல்லாம் ரெடி. நியூ ஃபேஸ் தான், எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஓகே. அண்ட் ஃபைனல் கொஸ்டின், டைரக்டர் அமீரை திரும்பி நிறைய பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, மக்களுக்கும் நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் ஒரு கலைஞனுக்கு என்ன வேணும். நான் இன்னமும் அதுதான் நான் பெருமையாக நினைக்கிறது. இந்த சினிமாவுக்கு வந்தது 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நான் எங்கே போனாலும் எனக்கு பருத்திவீரனை சொல்லி பேசுகிறது, என்னை அடையாளப்படுத்தி பார்க்குறது போது ஒரு நல்ல படைப்புக்கு, நல்ல படைப்புன்னு சொல்கிறத விட ஒரு மக்கள் விரும்பின படைப்பை கொடுத்தோன்ற ஒரே காரணத்துக்காக என்னை 11 வருஷம் ஞாபகம் வச்சுருக்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக எனக்கு கடவுள் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். நான் அந்த நம்பிக்கையை எப்பொழுதுமே என்னுடைய படங்களில் நான் வீணடிக்க மாட்டேன். அது நான் நடிகிற படமாக இருக்கட்டும், எடுக்கிற படமாக இருக்கட்டும், நான் இருக்கிற படமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்கள பிடிச்சி தான் இருக்கும். ஆதிபகவன் கூட மிகப்பெரிய வருமான ரீதியாக வெற்றியை பெறலைன்னா கூட அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த படம். எனக்கு தெரியும் அவங்க இன்னும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் பகவான் 2 எப்போ வரும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் ஒரு டைரக்டராக அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தடுத்த படங்களே சீக்கிரம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். காலம் அதுக்கு ஒத்துழைக்கலை. நான் இல்லை காரணம், காலம் அதுக்கு சரியாக ஒத்துழைக்கலை, அல்லது கடவுள் ஒத்துழைக்கலை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் நீண்டுக்கிட்டே போகுது. ஓகே. இருந்தாலும் எனக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். எதிர்பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, 2 படம் நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு 10 வருஷம் 5 படம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இன்னும் நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட். நிச்சயமாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யூர் டைம்.